சிறுவர்கள் தொடங்கி பெரியவர்கள் வரை பாதிக்கும் மனநல பிரச்சினை தொடர்ந்து அதிகரித்து வருகிறது. மலேசியாவில் 5 ஒருவர் மனநல பிரச்சினையால் பாதிக்கப்படுவதாக தேசிய நோயுற்ற தன்மை சுகாதார கணக்கெடுப்பு NHMS கூறுகிறது. இதற்கு பல காரணங்கள் முன்வைக்கப்பட்டாலும் மனிதர்களிடையே நிலவும் தனிமையே மனநல பிரச்சினைக்கு முக்கிய காரணம் என்று கூறப்படுகிறது. தொழில்நுட்ப வளர்ச்சி மனிதர்களின் தினசரி வாழ்விற்கு முக்கிய பங்காற்றினாலும் அதுவே தனிமைக்கு வித்திடுவதாக கூறுகின்றார் மனநல ஆலோசகர் தேவி வெனாஷினி முருகேஸ். நிறைய பேர் மனசு விட்டு வெளியே இன்னொருத்தவங்க கூட பேசுவேன். அப்போ டெக்னாலஜி அவ்வளோ சொஃபிஸ்டிகேட்டட் கிடையாது. இப்போ வாட்ஸ்அப் சேட், இப்போ நம்ம பெற்றோர்கள் கூட பேசணும்னா மூஞ்சி பார்த்து ஸ்ட்ரெயிட்டாக பேசுவோம். ஆனால் இப்போ உள்ள காலகட்டத்தில் என்ன ஆயிடுச்சுன்னா, எந்த அளவுக்கு டெக்னாலஜி நம்மளை கனெக்டட் ஆகுதோ அதே அளவுக்கு டெக்னாலஜி நம்ம எல்லாத்தையும் டிஸ்கனெக்ட் ஆகுது. ஸோ அது ஒரு வகையான தனிமையை நம்மளுக்கு தெரியாமல் ஒரு தனிமையை ஏற்படுத்த நிறையவே வாய்ப்பு இருக்குது. மனநல பிரச்சனையில் பாதிக்கப்பட்டவர்கள் இயல்பான போக்கை கொண்டிருந்தாலும் சில நேரங்களில் வித்தியாசமான நடவடிக்கையினால் மாறுபட்டிருப்பதை உணர முடியும் என்று அவர் விளக்கினார். சில பேருக்கு அவங்க படபடப்பு நம்மளால வெளி தோற்றத்தில் பார்க்க முடியாது. அவங்க தனியா போய் ரூம்ல அந்த மாதிரி இடத்துல இல்லை திடீர்னு ஒரு பேனிக் அட்டாக் வரலாம். இது சில தொடக்க அறிகுறிகள்னு சொல்லலாம். சில பேருக்கு உடல் ரொம்ப குறையும். சில பேர் உடல் ரொம்ப வெயிட் புட் ஆன் பண்ணுவாங்க. சில பேர் குறைவாக தூங்குவாங்க. அவங்களால தூக்க கஷ்டம், நிறைய பேருக்கு தூக்க கஷ்டம் இருக்கும். தூங்க கஷ்டப்படுறவங்களுக்கு புரிஞ்சிடும், சரி என்னால் தூங்க முடியல. அதுவே அவங்கள நம்ம ஒரு டாக்டர்கிட்டயோ இல்லை ஒரு மனநல ஆலோசகர்கிட்டயோ கண்டிப்பாக நம்ம போய் கேட்டவனே ஏன் என்னால் தூங்க முடியல. ஆனால் சில பேர் ரொம்ப அதிகமாக தூங்குவாங்க. இப்போ வீக்கெண்ட் வருதுன்னு வச்சுக்கோமே, ஒரு 12 hour, அது ஒரு வகையான எஸ்கேப். அவங்களுக்கே தெரியாமல் அவங்க இமோஷன்ஸை நம் பண்ணிக்கிறது, எஸ்கேப் பண்ணிக்கிறது, இந்த மாதிரியான விஷயங்கள் பண்ணுவாங்க. அவ்வாறான அறிகுறிகள் ஒருவரிடம் தென்பட்டால் அதை தொடர்ந்து கண்காணித்து அவரிடம் இயல்பாக உரையாட அணுக வேண்டும் என்று தேவி வெனாஷினி ஆலோசனை கூறினார். உங்க கூட பேசணும், ரொம்ப நாள் ஆச்சு இந்த மாதிரி உங்க கூட பேசி, ஒரு காஃபி. அப்போ அந்த ஸ்பேஸ் கொடுக்கணும். இல்லாட்டி சில பேர் என்ன நடக்குது சொல்லுங்கன்னா அவங்கனால இப்போ நான் என்ன சொல்லணும். ஏன்னா சம்டைம்ஸ் என்ன நடக்கணும், அந்த மாதிரி கேட்கும் போதே அவங்க ரொம்ப ப்ரெஷராக ஃபீல் பண்ணுவாங்க, நான் என்னென்னு சொல்லுறது. ஆனால் நம்ம சரி வாங்க ஒரு காஃபிக்கு போகலாம், பேசலாம். அந்த ஸ்பேஸ் அப்படியே எக்ஸ்பெக்டேஷன் இல்லாமல் நம்ம ஃப்ரீயாக வைக்கும் போது நிறைய பேர் அந்த ஒரு இடத்துல மனசு விட்டு அவங்க மனசில் என்ன இருக்கோ சொல்லுவாங்க. இந்த மாதிரி நடக்குது, இந்த மாதிரி இது பண்ணுது. அப்போ அந்த மாதிரி அவங்க பேசும்போது நம்ம ஃபர்ஸ்ட் அவங்களுக்கான அந்த ஸ்பேஸ் கொடுக்கணும். அவங்க என்ன சொல்ல வராங்கன்னு காது கொடுத்து கேட்கணும். மனநலம் தொடர்பான சிக்கல்களை எதிர்கொண்டால் உடனடியாக மனநல ஆலோசகரை சந்திப்பது சிறந்த தீர்வு கிடைக்க வழிவகுக்கும் என்று அவர் தெரிவித்தார். ஃபர்ஸ்ட் ஒரு மனநல ஆலோசகரை பாருங்க. ஒரு மனநல ஆலோசகர் யூஸ்வலி அந்த சிம்டம் இருக்கும், சிம்டம்ஸ் பார்ப்பாங்க. ஆனால் சிம்டம்ஸ் பார்த்துட்டு அதோட ரூட் காசஸ், அடிப்படை காரணம் என்ன, அது எக்ஸ்ப்ளோர் பண்ணுவாங்க. கிரீஃப் பண்ணுறீங்களா, பிரேக்கப்பா, லோன்லியாக இருக்கீங்களா, இல்லை வேற ஏதாவது விஷயத்தில் ஸ்ட்ரகிள் பண்ணிக்கிட்டு இருக்கீங்களா, அதுக்கான சிகிச்சைகள். இப்போது அப்ரோச்சுன்னு பார்த்துக்கிட்டோம்னா நிறைய அப்ரோச் இருக்குது. நிறைய பேருக்கு காமனாக தெரிகிற ஒரு அப்ரோச் CBT, காக்னிட்டிவ் பிஹேவியரல் தெரப்பி. ஆனால் அதை தவிர்த்து நிறைய அப்ரோச்சஸ் இருக்குது. இன்னர் சைல்ட் ஹீலிங் இருக்குன்னு சொல்லுவாங்க, ரீபேரண்டிங் யுவர் இன்னர் சைல்டுன்னு சொல்லுவாங்க, ACT, இந்த மாதிரியான நிறைய அப்ரோச், PCT, நிறைய அப்ரோச்சஸ் இருக்கு. ஸோ நீங்கள் ஃபர்ஸ்ட் ஒரு மனநல ஆலோசகர் ஒரு 2 செஷன்ஸ் போங்க. அண்மையில் பரிணாமா செய்திகள் தயாரிப்பில் ஒளியேறிய பார்வை கலந்துரையாடல் நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட போது தேவி வெனாஷினி அந்த தகவல்களை பகிர்ந்து கொண்டார். பார்வை நிகழ்ச்சி ஒவ்வொரு சனிக்கிழமை காலை மணி 11:30க்கு ஒளியேறுகிறது.